வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் 12th ஸ்டாண்டர்டு தமிழ் பப்ளிக் எக்ஸாமோட பேப்பர் ப்ரெசன்டேஷனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட பப்ளிக் எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பேப்பர் பார்த்தீங்கன்னா மார்ச் 2023 நடந்த ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஒரிஜினல் ஆன்சர் ஸ்கிரிப்ட். அவர் பார்த்தீங்கன்னா 90க்கு 87 மார்க்ஸ் எடுத்திருக்காரு. மேக்ஸிமம் தமிழில் பொறுத்த வரைக்கும் ஃபுல் மார்க்ஸ் போடுறது வந்து ரொம்ப ரேர் தான். ஆனால் மேக்ஸிமம் 89 கிட்ட போட்டுருவாங்க. உங்களுக்கு இன்டர்னல் மார்க் 10 மார்க் சேர்த்து உங்களுக்கு 99 மார்க்ஸ் கிடைச்சிரும். இவர் எப்படிலாம் எழுதி இந்த 87 மார்க் எடுத்திருக்காரு, எங்கெங்கெல்லாம் மிஸ்டேக் பண்ணியிருக்காருன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பப்ளிக் எக்ஸாம் முழுவதும் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின் பேப்பர்ஸ், ஆன்சர் கீ எல்லாமே நம்ம சேனல்லேருந்து கிடைக்கும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இவர் 1 மார்க்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. பகுதி 1ன்னு போட்டிருக்காரு பார்த்தீங்களா. நீங்கள் ஒவ்வொரு பகுதி எழுதுகிறப்பையும் அங்கே கொஷின் பேப்பரில் கொடுத்துருக்குது பகுதி 1 பகுதி 2 அந்தமாரி மென்ஷன் பண்ணி எழுதுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் நிறைய சொல்லியிருப்பேன், ஆப்ஷனோட ரைட் பண்ணணும். நிறைய பேர் ஆன்சர் மட்டும் ரைட் பண்ணுவீங்க, இல்லை ஆப்ஷன் மட்டும் ரைட் பண்ணுவீங்க. அப்படி இல்லாமல் கொஷின் மார்க் கன்ஃபார்ம் இருக்கணும், ப்ளஸ் ஆப்ஷனோட ரைட் பண்ண. இவர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனுக்கு ஒரு காலம் க்ரியேட் பண்ணிட்டாரு. அழகாக ஆப்ஷன்ஸை கொடுத்துட்டு ஆன்சர் கொடுத்துட்டாரு. 1 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தப்பாகிட்டார். மீதி எல்லாருமே பார்த்தீங்கன்னா சூப்பராக எழுதியிருக்காரு. அதுமாதிரி தமிழ் பொறுத்த வரைக்கும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எவ்வளோ தவிர்க்க முடியுமோ அதை பாருங்கள். ஏன்னா தமிழில் பொறுத்த வரைக்கும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கால் தான் நிறைய பேருக்கு வந்து மார்க் வந்து லூஸ் ஆகும். அதனால் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுத பாருங்கள், சரிங்களா. மற்றபடி பார்த்தீங்கன்னா தமிழில் பொறுத்த வரைக்கும் ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் நீட்டாக எழுத பாருங்கள். அப்புறம் பகுதி 2 பிரிவு 1ல் பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் அட்டன் பண்ணியிருக்காரு. 15th கொஷின் நகரம் பட்டை திட்டிய வெள்ளை வைரமாகிறது, அந்த கொஷின் அட்டன் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு கொஷினுக்குமே சப் டாபிக் கொடுக்க பாருங்கள். இவர் கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா, நகரம் பட்டை திட்டிய வெள்ளை வைரமாகிறது அப்படின்னு ஒரு சப் டாபிக் கொடுத்துட்டாரு. ஏன்னா நீங்கள் வந்து ப்ளூ பென் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறீங்க. அப்போ சப் டாப்பிக்கை ப்ளூ பெனில் கொடுத்துட்டு அண்டர்லைன் பண்ணி காமிங்க. அப்போ தான் வந்து தெளிவாக இருக்கும். 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் சொல்லியிருப்பேன், மேக்ஸிமம் 2 பாயிண்ட் இல்லை 3 பாயிண்ட் எழுத பாருங்கள். மினிமம் 2 பாயிண்ட்டாச்சும் இருக்கணும். பாயிண்ட் போட்டு வர கொஷின் இருக்கலாம், சரிங்களா. நீங்கள் ஒரு பேராகிராஃபாக கூட எழுதலாம், ஒரு 3-4 லைனில் கூட முடிச்சிடலாம். அப்படி நீங்கள் பாயிண்ட் போட்டு எழுதுறீங்கன்னா ஒவ்வொரு பாயிண்ட்டுமே 2 லைனு இருக்கட்டும். மேக்ஸிமம் 2 பாயிண்ட்டாச்சும் எழுதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட் எழுதியிருக்காரு. அழகாக எழுதியிருக்காரு, நீட்டாக எழுதியிருக்காரு. ஆன்சர் மார்க் போட்டுட்டாங்க. உங்களுக்கு தப்புன்னு தெரிஞ்ச பாயிண்ட்டே நீங்கள் எழுத வேணாம், சரிங்களா. உங்களுக்கே தப்புன்னு படுதுன்னா அதை டீட்டெயிலில் கூட நம்ம ஆன்சர் வந்து பெருசாக எழுதுவோம், அதில் எழுதிக்கலாம். இதில் 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் கரெக்டாக இருக்கிற பாயிண்ட் எழுதுங்க. ஏன்னா 2 மார்க்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தப்பாக எழுதுனா டக்குன்னு காமிச்சு கொடுத்துரும். தமிழ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜென்ரலாக தான் ரைட் பண்ண போகிறீங்க எல்லாமே. அதனால் ஸ்பெல் மிஸ்டேக் இல்லாமல் ரைட் பண்ண பாருங்கள். 16th கொஷின் பொறுத்த வரைக்கும் மறக்கக்கூடாதது மறக்கக்கூடியது எதுன்னு கேட்டிருந்தாங்க. இப்போ மறக்கக்கூடாதுன்னு போட்டு எழுதிட்டாரு, மறக்கக்கூடியதுன்னு போட்டு அதுக்கான ஆன்சர் கொடுத்துட்டாரு. அதுக்கு ஒரு திருக்குறளும் எழுதியிருக்காரு. 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்தமாரி எழுதணும்னு அவசியம் இல்லை. இதே ஒரு 4 மார்க்ஸ் அல்லது 6 மார்க்ஸுக்கு இந்தமாரி எழுதுறது ரொம்ப நல்லது. அப்புறம் 18th கொஷின் எத்திசையிலும் சோறு தட்டாறு கிட்டும், அதற்கு ஆன்சர் எழுதிட்டாரு. அப்புறம் பிரிவு 2ல் பார்த்தீங்கன்னா உரைநடையிலேருந்து கேள்வி கேட்பாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இந்த உரைநடையிலிருந்து தான் புக்கு உள்ளேருந்து கேள்விகள் வரும். சிறுவினா ஆகட்டும் சரி, குருவினா ஆகட்டும் சரி. இயல்பு வழக்குகளை கலையியல் வழக்குகளாக மாற்றுபவை உள்ளுரை, ஓமம், உருவகம், எச்சம், இறைச்சி, குறிப்பு. இது எழுதுனீங்கன்னா போதும். அப்புறம் 20வது கொஷின் எழுத்தாணியின் வகைகள் யாவைன்னு கேட்டிருப்பாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன எழுதணும்னா, எழுத்தாணிகள் 3 வகைப்படும், அவைன்னு போட்டு தான் வார எழுத்தாணி, குண்டு எழுத்தாணி, மடக்கு எழுத்தாணின்னு நீங்கள் எழுதணும். அடுத்தது 3வது கொஷின் பிரிவு 3ல் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கொஷின் கேட்பாங்க. புணர்ச்சி விதி, பகுபத உறுப்பிலக்கணம், கலைச்சொல் அறிவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மயங்கொலி சொற்களை எழுதுக, அதுமாதிரி சொற்றொடர் பிழை, அப்புறம் சொற்களை பிரித்தும் சேர்த்தும் எழுதுக, நிறைய இருக்குது. உங்கள் புக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸசைஸ் இருக்குது, அதுலேருந்து கேள்விகள் வரும். 22வது கொஷின் பொறுத்த வரைக்கும் தலை, இதை 3த்தையும் பார்த்தீங்கன்னா ஒரே லைனில் எழுத சொல்லியிருக்காங்க. அவர் பார்த்தீங்கன்னா கந்தன் காட்டிற்கு சென்று இலை தழைகளை வெட்டி அவற்றை கயிற்றால் தலைத்து தன் தலையில் சுமந்து கொண்டு வீட்டிற்கு திரும்பினான்னு எழுதியிருக்காரு. கரெக்டு. இன்னொரு இதில் அவர் மிஸ்டேக் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அந்த தழை அதை அண்டர்லைன் பண்ணி காமிங்க. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இலை தழைகளை, அந்த தழையை அண்டர்லைன் பண்ணணும். அப்புறம் தலைத்துன்னு போட்டிருக்காரு பார்த்தீங்களா, அந்த தலையை அண்டர்லைன் பண்ணணும். அப்புறம் தலையில் போட்டிருக்காரு பார்த்தீங்களா, அந்த தலையை அண்டர்லைன் பண்ணணும். அந்த மாதிரி நீங்கள் அவங்க கொடுத்துருக்கிறத நீங்கள் அந்த சென்டென்ஸாக எழுதிட்டிங்கன்னா அதை அண்டர்லைன் பண்ணி காமிங்க. அப்போ தான் அவங்களுக்கு டக்குன்னு பார்க்கவும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாகவும் இருக்கும். 23வது கொஷின் பொறுத்த வரைக்கும் பகுபத உறுப்பிலக்கணம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதை பிரித்து எழுதினாலே உங்களுக்கு 1 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆன்சர் கரெக்டாக எழுதினா மார்க் கொடுத்துருவாங்க. புணர்ச்சி விதி பொறுத்த வரைக்கும் பிரித்து எழுதிருந்தீங்கனாலே 1 மார்க்கு. அதுக்கப்புறம் நீங்கள் விதிலாம் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, விதி வந்து மேக்ஸிமம் 2-3 விதி, 2 விதி தான் இருக்கும். மேக்ஸிமம் 1 விதி இல்லைனா 2 விதி தான் இருக்கும். அந்தமாரி வர கொஷின்ஸை மட்டும் உங்கள் புக்கு பின்னாடி செய்யுள் பின்னாடி இருக்கிறத படிச்சுக்கோங்க.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 25வது கலைச்சொல். பாஸ்போர்ட்னா கடவுச்சீட்டு, ஃபோல்டர்னா மடிப்புத்தாள். அதை எழுதிட்டாரு. நம்ம பார்த்த வரைக்கும் ஸ்பெல் மிஸ்டேக் இல்லாமல் எழுதுறாரு பார்த்தீங்களா, அதை தான் முக்கியம். ரொம்ப விடுபட்ட இடங்கள். உருவு கண்டு எல்லாமே வேண்டும், உருள் பறந்திருக்க அச்சாணி அன்னார் உடைத்து. அப்புறம் 28வது எழுத்து வழக்கு. இரவுக்கு சித்தப்பாவை காவலுக்கு போக சொல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் கொஷின் என்னென்னா ராவுக்கு சித்தப்பாவை காவலுக்கு போக சொல்லுன்னு சொல்லியிருப்பாங்க. அதில் இரவுக்கு மாற்றிறாரு. சித்தப்பாவை வராது, சிற்றப்பாவை, இப்பாவை, சிற்றப்பாவை அப்படின்னு நீங்கள் போடணும். சரிங்களா? அதனால் சித்தப்பாவைன்னு நம்ம எழுதக்கூடாது. ஏன்னா அது ஒரு எழுத்து வடிவமாக எழுதியிருக்காரு. சரிங்களா? அது பேச்சு வழக்கு வேறு, எழுத்து வழக்கு வேறு. அதை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி எழுதுங்க. 30வது கொஷின் பார்த்தீங்கன்னா மயங்கொலி சொற்களை திருத்தி எழுதுகன்னு கேட்டிருந்தாங்க. ஆட்டுப்பட்டையை சுற்றிலும் எலிகள் வலைகள் அமைத்திருந்தன அப்படின்னு கரெக்டாக எழுதியிருக்காரு. அப்புறம் பகுதி 3 பொறுத்த வரைக்கும் சிறுவினா பொறுத்த வரைக்கும் ராமலிங்க அடிகள் கந்தவேலியிடம் எத்தகைய உறவு வேண்டும் கேட்கிறார். மேக்ஸிமம் சிறுவினாவை பொறுத்த வரைக்கும் ஒரு 6 பாயிண்டாச்சும் எழுத பாருங்கள். அப்படின்னா ஒரு பக்கத்தை கம்ப்ளீட் பண்ணுங்கள், ஒரு பேஜை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்கள், இல்லைனா 6 பாயிண்டாச்சும் எழுத பாருங்கள். அப்படி தான் உங்கள் ஆன்சர் கீழே கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒரு பாயிண்ட் தப்பாக இருந்தாலும் நம்ம நெக்ஸ்ட் பாயிண்ட் அவங்க வேலிடேட் பண்ணிப்பாங்க. அதனால தான் நம்ம மேக்ஸிமம் 6 பாயிண்ட் எழுத சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக கரெக்டாக எழுதிட்டார். அப்புறம் வாடகை காலத்தில் கோவலர்கள் பாதுகாப்பை தேடிய விதம் அப்படின்னு போட்டு ஒவ்வொரு கொஷினுக்குமே சப் டாபிக் போட்டிருக்காரு. இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா திருத்துற ஸ்டாஃப்ஸுக்கும் அது என்ன கொஷின் ஐடென்டிஃபை பண்ணவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். சப் டாபிக் போட்டு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கும் ரொம்ப நீட்டாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒலிக்கோலம். இதற்கான ஆன்சரும் கரெக்டாக எழுதிட்டார். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மயிலைச்சீனி வெங்கடசாமி நினைவு சிற்பிதை கேட்டிருந்தாங்க, அதையும் கரெக்டாக எழுதிட்டார். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பகுதி 3 வந்து ஏகாதச உருவணி கேட்டிருந்தாங்க. இதற்கு மார்க் எப்படி கொடுப்பாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். அணி விளக்கத்துக்கு 1 மார்க்கு, சான்று எழுதுனீங்கன்னா 1 மார்க்கு, குரல் விளக்கம் பண்ணிங்கன்னா 1 மார்க்கு, அப்புறம் பொருத்தம் எழுதினீங்கன்னா 1 மார்க்கு. 4த்தையும் எழுதியிருக்கார 4 மார்க்கு. ஆமாம், பாடான் திணையை அதேமாரி நீட்டாக எழுதணும். இதை பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4th பகுதி 4 6 மதிப்பெண் வினா. 6 மதிப்பெண் வினாவில் திருக்குறளிலிருந்து கேள்விகள் கன்ஃபார்ம் ஒன்று கேட்குறாங்க. அதனால் திருக்குறளில் இருக்க கேள்வியை எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. திருக்குறள் ஒரு வாழ்வியல் இலக்கியம், அதை பண்ண சொல்லியிருந்தாங்க. ஒவ்வொரு நெடுவினா எழுதுகிறப்பையும் குறிப்பு சட்டகம் போட்டு எழுதுங்க. உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப தமிழில் முக்கியம். கொஞ்சம் கடகடன் எழுதிட்டு குறிப்பு சட்டகம் போட்டு எழுதுங்க. அப்புறம் அடித்தல் திருத்தல் இல்லாமல் எழுத பாருங்கள். தமிழில் அதான் முக்கியம். அப்புறம் எவ்வளோ ஸ்பெல் மிஸ்டேக் தவிர்க்க முடியுமோ தவிர்த்து எழுதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒவ்வொரு சப்டாபிக் கீழையும் அழகாக திருக்குறளோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அவருக்கு பார்த்தீங்கன்னா 6 மார்க்ஸ் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தம்பி நெல்லையப்பருக்கு பாரதியார், இது மொழிப்பற்று சமூகப்பற்று கேட்டிருந்தாங்க. அது முன்னரை போட்டு மொழிப்பற்று சமூகப்பற்று போட்டு அழகாக நீட்டாக எழுதிட்டார். இதில் பார்த்தீங்கன்னா அவருக்கு 6 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 5 மார்க்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா உங்கள் பேப்பர் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டாஃப் எவால்வேஷன் பண்ணாங்கன்னா அப்புறம் ஏஇ அப்புறம் S1 இருக்காங்க, அவங்களும் வேலிடேட் பண்ணுவாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டாஃப் பார்த்தீங்கன்னா 6 மார்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் அவங்க எவாலுவேட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தப்பு இல்லை குத்தி கொண்டான் அப்படின்னு இருக்குது. அந்தமாரி மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணியிருக்காரு. அதனால தான் அவருக்கு பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் குறைச்சிருக்காங்க. அதனால் ஸ்பெல் மிஸ்டேக்கை தவிர்க்க பாருங்கள். இதில் 1 மார்க்ஸ் அவருக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 45ல் மயிலையார் ஒரு ஆராய்ச்சி பேரறிஞர், அதுக்கு குறிப்பு சட்டகம் போட்டு நீட்டாக எழுதியிருக்காரு. இதற்கும் பார்த்தீங்கன்னா 6 மார்க்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்புறம் பகுதி 4 பார்த்தீங்கன்னா 5ல் பாடல், தெய்வமணி மாலை பாடல் அழகாக பாருங்கள். அந்த சீர் அடிலாம் கரெக்டாக இருக்கணும். ஒருமையுடன் நினது திரு மலரடி நினைக்கின்ற உத்தமர்த்தம்னா அதை உள்ளே அடக்கி எழுதணும். அந்தமாரி பாடலை படிக்கிறப்பயே அந்த கரெக்டாக அந்த ஃபார்மேட்டோடு எழுதினா தான் உங்களுக்கு மார்க் கிடைக்கும். அப்புறம் ஆசிரியரோடு எழுதிட்டாரு. வகை தெரிஞ்சால் எழுதுங்க, தெரியாமல் தப்பாக எழுதி நீங்களே காட்டி கொடுத்துறாதீங்க. அப்புறம் திருக்குறள், அந்த குறளை எழுதி திருவள்ளுவர் போட்டார். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே.